ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் பண்ணுகிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும், நீங்கள் கைடிச்சிற பிரயாசங்களிலும் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். இந்த நாளில் 9, 10, 11ஆம் தேதி நடைபெறுகிற அந்த மீட்டிங்காக விசேஷித்த விதமாக நீங்கள் நினைச்சீங்க, ஜெபித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய கரம் வெளிப்படும்படியாக, அந்த இடத்துல அற்புதங்கள், அடையாளங்கள் அதிகமாய் நடைபெறும்படியாக, வருகிற ஜனங்கள் விடுதலையோடு கடந்து போகும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இந்த நாளிலும் கூட எதிர்பாராத அற்புதத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார். என்ன காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து சோர்ந்து போய் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிற காரியத்திலே தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் அங்கே அற்புதம் நடக்க போகுது. வாசிக்கிறேன் கேளுங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்றார். சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா என்று சொல்லி இயேசு அங்கு கேட்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீ விடுதலை பெற விரும்புகிறாயா? உன் பிரச்சனையிலிருந்து, உன் வியாதியிலிருந்து, உன் கடன் பாரத்திலிருந்து விடுதலை பெற விரும்புகிறாயா? உன் பாவத்திலிருந்து, உன் சாபத்திலிருந்து நீ விடுதலை பெற விரும்புகிறாயா என்று சொல்லி ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார். உன்னை பார்த்து கேட்டார், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆம் ஆண்டவரின்னு சொன்னவனே அவனை சொல்றார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீ எதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறாயோ, அந்த காரியத்தில் எதிர்பாராத அற்புதத்தை தேவன் செயல்படுத்த போகிறார். இந்த விடமுடியாத பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி நீ ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திற்கு பாவ சாப கட்டுகள் என்னுடைய குடும்பத்திற்கு வெளியேறி போக வேண்டும் என்று சொல்லி நீ ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, நீ எதிர்பாராத நேரத்தில் நான் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போறேன், அதிசயத்தை விளங்க பண்ண போகிறேன். நீங்கள் எழும்பி இந்த நாளில் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா, எழும்பி உங்கள் காரியத்தை நடத்துங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க போகிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எழும்பும் போது தான் ஒரு விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எழும்பும் போது தான் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாட்டில் எழும்பி நட என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் விசுவாசத்தோடு கூட தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் நடந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு விசுவாசத்தோடு கூட நீங்கள் எழும்பி இந்த நாளில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க. அந்த எதிர்பாராத அற்புதம் உங்களுடைய குடும்பத்தில் நடக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட அதிசயத்தை செய்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறபடினால விசுவாசத்தோடு நீ கடந்து செல்லு. இவன் சொஸ்தமாக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினபடினால் அவன்கிட்ட வந்து கேட்டாரு. இன்றைக்கு உனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறபடினால் அவனை பார்த்து சொல்றாரு, நீ விடுதலையோடு கூட ஆராதிக்கும்படியாக, நீ விடுதலையோடு உன் காரியத்தை செய்யும்படியாக இந்த நாளிலே நான் கடந்து வந்திருக்கிறேன். உன்னை குணமாக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன். உன் வியாதியை படுக்கை விட்டு எடுத்து போடும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன். உன் பிரச்சனையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன் சொல்லி ஆவியானவர் நோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பயப்படாதீங்க. நீங்க எதிர்பார்க்காத அதிசயம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. ஆம் அன்பு தகப்பனே, அப்பா, இந்த நாளில் எதிர்பாராத அற்புதத்தை ஆண்டவரே இந்த மனிதனுக்கு செய்தது போல நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களில் இவர்கள் எதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ, அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொன்னாங்களோ, அந்த காரியத்திலெல்லாம் நீங்கள் அற்புதத்தை செய்ய போறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களில் தகப்பனை பிறந்த நாளை, திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படும்படியாய் பெரிய காரியங்களை செய்து அவர்களை கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.